மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கவுதமலாவில் பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 51 பேர் பலியாகியுள்ளனர். கவுதமலாவில் உள்ள எல் ரான்சோ என்ற கிராமத்தில் இருந்து 75 பயணிகளுடன் பஸ் புறப்பட்டு சான் அகஸ்டின் அகாஸ்வாஸ்லான் என்ற பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. பெலிஸ் என்ற பாலத்தில் பஸ் வந்து கொண்டிருந்த போது முன்னே சென்று கொண்டிருந்த கார் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்து 20 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தாக்கில் பாய்ந்தது. இந்த விபத்தில் பஸ்ஸில் இருந்தவர்கள் 51 பேர் பலியாகிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு படையினர் உதவியுடன் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சியவர்களின் நிலை என்ன என்பது பற்றிய எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள உள்ளூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் குறித்து அந்நாட்டு அதிபர் பெர்னாண்டோ அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளில் இராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட உத்தரவிட்ட அவர் 3 நாட்கள் தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.